ட்ராமாவுக்கு வந்து நான் மியூசிக் பண்ணேன். அப்போ வந்து இது ரொம்ப சின்ன பொண்ணு. ஓ, இப்போ சின்ன பொண்ணு தான். அவங்க அம்மாவும் ஷோபாவும் இன்னொரு சிஸ்டரும் பாடுறதுக்காக நான் போட்ட, அவங்க ட்ராமாவுக்காக போட்ட டியூனு இந்த டியூனு. அந்த பாட்டு வேறு மாதிரி வரும். 3 தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி, முத்தமிழின் சங்கமமும் முருகனுக்கு கட்டிலடி. 3 தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி. அந்த பாட்டு தான் இந்த பாட்டு ஆச்சு. அந்த டியூன் கொஞ்சம் சொல்லுமா. கண்ணன் ரெக்கார்டிங் டைமில் நடந்த ரெக்கார்டிங் டைமில் அது நீங்கள் தான் சொல்லணும். அதாவது இந்த பாட்டு அப்படியே மனசில் அப்படி ஓடி தலையில் எங்கெங்கேயோ போயிட்டே வந்துட்டு இருந்தது. எல்லாருமே சம்டைம்ஸ் இன்னும் இந்த ஆர்கெஸ்ட்ரா விடுது, பாடுறவங்க விடுறது எல்லாம் அப்படியே ஒரு குழப்பமாயிட்டே இருந்தது. உடனே ராஜா வந்துட்டு, நிறுத்துங்கப்பா, கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு நம்ம எகெயின் வீல் ஸ்டார்ட்னு சொல்லிவிட்டு, சீக்கிரமாக போய் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே, என்ன ராஜா இது முக்கியமான என்ன விஷயம்னு கேட்டு, அப்போ இல்லை சொல்லு அண்ணா, நீங்கள் தான் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி சுசீலா அம்மா பாடிட்டு இருக்காங்க. இவர் வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. இப்போ எம்எல் போடு. அண்ணா ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னது எனக்கு தெரியாது. நான் டேக்கு கட்டாகி போச்சு. சுசீலா அம்மா பாடிட்டே இருக்காங்க, கட்டாகுது. இது நம்பர், அப்போல்லாம் நம்பர் டேக் நம்பர் போயிட்டே இருக்கும். ஒரே டேப் தான் இருக்கும். அதில் 3 ட்ராக்கு 2 பேரும் வாய்ஸ் பிரித்து பாடணும். உடனே முடிஞ்சது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி, அதுக்கு அதான் சொல்ல அம்மா பாடு இது. அண்ணா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அண்ணா என்னண்ணான்னு கேட்டாவா. அண்ணா சொல்கிறாரு, இன்னைக்கு கோகுலாஷ்டமி அப்படின்னு. கோகுலாஷ்டமி டே. ஓகே. அன்னைக்கு வந்து கண்ணன் பாட்டு கோகுலாஷ்டமி டேக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கலன்னா அப்புறம் கண்ணன் விடுவாரா? உடனே இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது கொஞ்சம். ஏன்னா கொஞ்சம்னு பெரிய நம்பிக்கை இருக்குன்னு சொன்னால் உத கிடைக்கும். எனக்கு சின்ன நம்பிக்கையில் போயிட்டே இருக்கு. அதுதான் இந்த பாட்டு. என்னவென்று சொல்வேனோ? பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும்
மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனம்மா, கேட்கும் வரம் கிடைக்கும் வரை கண்ணுறக்கம் மறந்ததம்மா. வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி. மஞ்சள் கொண்டு நீராடி மைக்குழலில் பூச்சூடி. வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி. கட்டழகன் கண்களுக்கு மையெடுத்து எழுதட்டுமா, கண்கள் படக்கூடும் என்று பொட்டு ஒன்று வைக்கட்டுமா. கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை. கண்ணம் சிந்தும்